முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல நபரை பார்த்து விட்டாய். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மாதிரி. உன்னுடைய அருகிலே இருந்து கொண்டு உனக்கு துரோகம் இழப்பவர்களும் இருக்கிறார்கள். உனக்கு தொலைவில் இருந்தாலும் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றும் இருக்கிறார்கள். ஆனால் அவையாவும் உன் கண்களுக்கு தான் புலப்படவில்லை. சில நபர்கள் உனக்கு தெரிந்து இருக்கின்றது. இவர்கள்தான் நாம் அருகில் இருந்தாலும் இவர்களால் எப்பொழுதும் நமக்கு ஆபத்து என்றும் நீ சில கட்டங்களில் உணர்ந்தே இருப்பாய். ஆம் தங்கமே, சில பேர் உன்னை சுற்றி நல்லவர்கள் போல் வேடமிட்டு உனக்கே தெரியாமல் உன் மீது பொறாமை எண்ணம் கொண்டு உள்ளார்கள். நீ உன்னுடைய பணிகளிலோ அல்லது வீட்டில் ஒரு விசேஷம் வைத்து விட்டாலோ அவர்களின் பொறாமை எண்ணம் உச்சத்திற்கே சென்று விடுகின்றது. அவர்களால் உனக்கு கண் திருஷ்டியும் சில சமயங்களில் ஏற்படுகின்றது. அவர்கள் யார் என்று சொல்லட்டுமா? நீ வேலை செய்து கொண்டிருக்கும் இடத்திலேயோ சற்று ஏதாவது ஒரு பதவி முன்னோக்கி சென்றுவிட்டால், ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் அடுத்தவர் உனக்கு பின்னே நிற்பவர் எனக்கு வரவேண்டியது அவருக்கு கிடைத்து விட்டது என்று பொறாமை கொள்கிறார்கள் செல்லமே. அதேபோல் உன்னுடைய அருகில் வசிப்பவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். உன்னுடைய வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம், நீயே ஒரு இடம் வாங்கி கிரகப்பிரவேசம் செய்கிறே என்றால் அல்லது ஏதாவது ஒரு சுப காரியம் உன்னுடைய வீட்டில் நடக்கவிருக்கிறது என்றால் கூட உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன்னுடைய உறவினர்களும் உன்னை பார்த்து பொறாமை கொள்கிறார்கள். இந்த பொறாமை எண்ணம் எப்பொழுதும் ஆபத்தானதுதான் தங்கமே. அதேபோல் உன்னை ஏளனமாக பேசுபவர்களும் உன் அருகில் தான் இருக்கிறார்கள். உனக்கு வேலை கிடைக்கவில்லை என்றாலோ, படிப்பை முடிக்கவில்லை என்றாலோ, திருமணம் ஆகவில்லை என்றாலோ, குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்றாலோ, நோயுற்று இருந்தாலோ, எப்பொழுதும் உன்னை ஏளனம் செய்து கொண்டிருப்பவர்களும் உன்னுடைய அருகில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. உன்னை பார்த்து கேலி செய்தவர்களின் முன்னிலையில், உன்னை ஒதுக்கி வைத்தவர்களின் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்களின் நடுவில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் தங்கமே. நீ பார்த்து கொண்டே இரு. இந்த முருகன் அப்பாவின் லீலைகள் ஆரம்பமாகி விட்டது. இனிமேல் உனக்கு எல்லாமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். நீ எப்பொழுதும் தரம் தாழ்ந்து போகக்கூடாது செல்லமே. நீ என்னுடைய தெய்வ குழந்தை. உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக காண்பதே அப்பாவின் ஆசை. உன்னை புறம் பேசியவர்கள் முன் நீ உயர்ந்து காட்ட வேண்டும். அவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு. அப்பா நான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கின்றேன். ஓம் முருகா.